நாள் அநேகர் சொன்னது போல அநேகர் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை ஒரு கிறிஸ்மஸ் அப்படின்னும் போது எப்படி தேடுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு இந்து வீட்டில் பிறந்தா இந்து, ஒரு முஸ்லீம் வீட்டில் பிறந்தா முஸ்லீம், ஒரு கிறிஸ்தவ வீட்டில் பிறந்தா கிறிஸ்டின். அப்படி நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களாய் மாறினாதான் கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயா. இந்த உலகம் சொல்லலாம் ஒருவேளை அவர் கிறிஸ்டின்ங்க, அவர் இந்துங்க, அவர் முஸ்லீம்கன்னு சொல்லி உலகம் பிரித்து பார்க்கலாம். ஆனால் ஒரு நாளும் பிரித்து பார்க்காத தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் உலக ரட்சகர். எப்படிங்க? உலக ரட்சகராக நமக்கு தோன்றி இருக்கிறார். இந்த நல்ல நாளில் அவர் ஒருவேளை கிறிஸ்து இன்னைக்கு தான் பிறந்தாரா, கரெக்டாக டேட்டு தெரியுமா, டைம் தெரியுமா, எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. நமக்கு அது நோக்கமும் கிடையாது. அவர் என்னைக்கு வேணா பிறந்தது சத்தியம். ஹல்லேலூயா. கிமு கிபி என்று சரித்திரத்தை பிரித்த சரித்திர நாயகன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த நாளிலே நாம் ஏன் கூடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறோம்னு சொல்லி நம்ம இந்த நாளில் பார்க்கலாம். ஹல்லேலூயா. சோதரிக்கிறோம். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக போகலாம். மத்தேயுவின் புத்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் அந்த ஆனந்த சந்தோஷத்தை, அந்த நட்சத்திரத்தை கண்டபொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். என்ன பண்ணாங்களா? மிகுந்த சந்தோஷம் கண்டார்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்மஸ் அப்படின்னா சபையாக இருந்தால் நம்ம அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கிறோம். ஒரு விருப்பம். வீடாக இருந்தால் வீட்டில் விசுவாசிகளாக இருக்கும்போது நம்ம வீட்டை டெக்கரேட் பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் சபை வந்து எல்லாவற்றையும் விட மேலானது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கு எவ்வளவு சூழ்நிலைகள் இருந்தாலும் தேவ சமூகத்தில் கிட்டி சேரும்போது எல்லாத்தையும் என்னால் அதுக்கு மேலே அதெல்லாம் தூக்கி சுமக்க முடியாது. எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவேன். ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, செல்ஃபோனாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இந்த தேவ சமூகத்துக்கு எப்படியாவது சொசைட்டியாக இருந்தாலும் சரி, அதுக்குள்ளே கிட்டி சேர்றதுக்கு எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு தான் வரணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதையெல்லாம் சுமந்து கொண்டே இங்கே வருவோம்னு சொன்னால் நம்ம தேவனை விடுதலையோடு ஆராதிக்க முடியாது, அவருடைய வழிகளை செல்ல முடியாது. பாருங்க, இந்த ஜனங்கள் யார், இந்த ஜனங்கள் சந்தோஷம் அடைந்தார்கள் சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாஸ்திரிகள் கிழக்கில இருந்து சில சாஸ்திரிகள் என்ன பண்றாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம் தான், சின்ன வயசுல தெரிஞ்சிருக்கோம். இவங்க என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்து பிறப்பின் அந்த நட்சத்திரத்தை, ஒரு அடையாளமாக காணப்படுகிற நட்சத்திரத்தை பார்த்து அதை கவனித்து இவங்க போய் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர்கள் எங்கே இருக்கிறாருன்னு சொல்லி நேரா யூதாவுக்கு போயிட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு விசேஷம் அப்படின்னா நேராக எங்கே வருவாங்க, ராஜானா எங்கே இருப்பாங்க? இப்போ ராஜா பிறக்கிறாருன்னா ராஜா வந்து எங்கே இருப்பார்? அரண்மனையில் இருப்பார். அப்போ அரண்மனையை நோக்கி இவங்க நேராக போயிட்டாங்க. அரண்மனையில் போய் ஏரோது ராஜாட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி ராஜா, யூதருக்கு ராஜா பிறந்திருக்காங்களே, அவர் எங்கே அப்படின்னு கேட்டவுடனே அவங்க சொல்கிறாங்க, அவங்க என்ன வசனம் என்ன சொல்லுது, ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது கலங்கினார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு நல்ல விசேஷம். யூதாவுக்கு எல்லாருக்குமே ராஜாவாய் பிறந்திருக்கிறவர், அவருடைய நட்சத்திரத்தை நாங்கள் கண்டோம், அவரை பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம்னு சொல்லி ஒரு புறஜாதியான ஜனங்கள், அதாவது வேற்று ஜனங்கள் வந்து என்ன பண்றாங்க, கேட்குறாங்க. ஆனா சொந்த ஜனங்கள், அந்த தேசத்தில் இருக்கிற சொந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள்னா கலங்கினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது நமக்கு ரொம்ப ஆச்சரியமான காரியம். ஐயா, நம்ம வீட்டில் ஒரு விசேஷம்னா நம்ம தான் ஃபர்ஸ்ட் சந்தோஷப்படணும், அப்படிதானுங்களே? நம்ம வீட்டில் ஒரு விசேஷம், நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க, அல்லது நீங்க உங்க வீட்டில் ஒரு கல்யாணம், உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னா யார் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க? நம்ம தானே சந்தோஷப்படுவோம். ஆனால் அந்த தேசத்தில் பாருங்க, தேசத்தில் இருக்கிறவர்களோ ராஜாவோ சந்தோஷப்படலை, புறஜாதி சொன்னதை கேட்டு கலங்குகிறார்கள். பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட எல்லையில நீங்களும் நானும் இருந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகை எப்போது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒருவேளை அவருடைய 2ஆம் வருகை வரும் பொழுது அநேக இந்த உலகத்தின் காரியங்கள், அதிசயங்கள், ஆச்சரியங்கள் அல்லது பயமுறுத்தல்கள் நிறைய இருந்து கொண்டே இருக்கலாம். அதை பார்த்து இந்த உலகம் கலங்குகிறது போல நீங்களும் நானும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. சோதரன், நம்ம சந்தோஷமா இருக்கணும். ஒருவேளை நமக்குள்ளேயும் கர்த்தர் வந்துருவாரா, அச்சோ இப்போதானே இந்த லோனை வாங்கியிருக்கேன் அப்படின்ற ஒரு பயம் லைட்டா வருதுன்னா நாம் இன்னும் உலகத்துல தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். மத்தேயுல எழுதப்பட்டிருக்கிறது, நம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று சொல்லி. அப்ப சொன்னார், ஆண்டவர் சொன்னாரு, இந்த உலகத்தார் பயப்படுவாங்க, நீங்க பயப்படாதீங்க, நீங்க ஏன்னா என்னுடைய பிள்ளைங்க, நீங்க பயப்படக்கூடாது. இப்ப பயப்படாதீங்கன்னு சொன்ன ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகையில நீங்க எல்லாரும் பயப்படுவீங்களா?
பயப்பட மாட்டோம். எப்போ தேவனுடைய வருகை இருக்கும்போது ஆயத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆனால் இந்த ஜனங்களை பாருங்க, இந்த ராஜாக்களை பாருங்க, பயப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. சோத்திரம். பாருங்க, இவங்க போறாங்க, கேட்கறாங்க, உடனே விசாரிக்க, அப்பதான் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்படியா ராஜா பிறந்துட்டாரா? அப்ப எங்க பிறந்திருக்காரு, என்ன ஏதுன்னு விசாரித்தா ஒரு மாட்டு தொழுவத்திலே பிறந்ததாக வேதத்துல பார்க்க முடியும். இவங்க போறாங்க, உங்களை வணங்குறாங்க, திரும்பி வந்துடுறாங்க. இதுல விசேஷமான காரியமாய் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டியது, அந்த சாஸ்திரிகள் என்ன பண்றாங்கன்னா மிகுந்த சந்தோஷத்தை எப்ப அடைகிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த 9வது வசனத்தையும் வாசிக்கலாம். அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. எப்படிங்க? அவர்களுக்கு முன் சென்றது. சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க, கை காட்டுங்க. முன் செல்றதுன்னா எப்படிங்க? அவர்களுக்கு முன் செல்றது. இப்ப ஒரு ரட்சிக்கப்பட வேண்டிய ஒரு நபர் அல்லது ரட்சிக்கப்பட வேண்டிய ஒரு சகோதரி இருக்காங்கன்னா, நம்ம என்ன பண்ணக்கூடாது? வழிகாட்டி பார்த்துருக்கிறீங்களா? வழிகாட்டி இப்படி போனால் திருப்பூர் வரும், இப்படி போனால் கோயம்புத்தூர் வரும், இத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி அங்கங்கே வழிகாட்டிகள் இருக்கும். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் வழிகாட்டிகளாக மாறிவிட்டார்கள். அந்த வழிகாட்டிகள் அங்கேயே தான் இருக்கும். ஏன்னா இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொள்ள கூடாதபடினாலே, இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற பிரகாரமாய் தங்களை சுத்திகரித்து கொள்ள கூடாதபடினாலே, பரிசுத்தமாய் வாழ முடியாதபடினாலே, அந்த வழிகாட்டிகளை போல அநேக கிறிஸ்தவர்கள் அங்கேயே இருக்கிறாங்க. நீங்கள் அங்கே போங்க, சர்ச் இருக்கு. நான் வரமாட்டேன், நான் வரதில்லை பிரதர், நான் சர்ச்சுக்கு வர்றதில்லை. பட் நீங்கள் போறனா போங்க, அங்கே தான் இருக்கு, இந்த இங்கே இருக்குல்ல, லெஃப்டில் இருக்கு. அநேக கிறிஸ்தவ வழிகாட்டிகள் நம்ம வீட்டில் யாருன்னா அப்படி இருக்காங்களான்னு தெரியல. இருந்தால் கர்த்தர் அப்படி மாற்று அவர்களையும் சீக்கிரம் ஆலயத்துக்கு கொண்டு வருவாராக. பாருங்க, இப்படிப்பட்ட வழிகாட்டிகளாக நீங்களும் நானும் இருக்கக்கூடாது. அந்த நட்சத்திரத்தை குறித்து பார்க்கிறோம். அந்த நட்சத்திரம் எது வரைக்கும் வந்துச்சான்? பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவளுக்கு முன் சென்றது. அவங்கள கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள ஒருத்தரை விட்டா எப்படி இருக்குமோ அது வரைக்கும் அந்த நட்சத்திரம் முன் சென்றதாக வாசிக்கிறோம். அப்ப நாம் நட்சத்திரங்களாக கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்துக்கிறார். அப்படிதானே? நீங்களா நல்ல கிறிஸ்துக்குள்ள ஸ்டார்ஸ் தானே? ஹல்லேலூயா. சோத்ரம். நீங்க எல்லாருமே, அல்லது நீங்க நானு, நம்ம இங்க இருக்கிற எல்லாரும், அல்லது வெளியில இருக்கிற தேவனை அறிந்த தேவனை ஏற்றுக்கொண்ட எல்லா பிள்ளைகளும் கிறிஸ்துக்குள்ள எப்படிங்க? ஒரு ஸ்டார் மாதிரி. ஹல்லேலூயா. இந்த ஸ்டாருடைய வேலை என்ன தெரியுமா? ஒருவேளை தேவனை அறிவதற்கு முன்பதாக நாம் எப்படி இருந்தோம் அல்லது எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி அவசியம் இல்லை. ரட்சிக்கப்படாதவர்கள் புதிதாக இன்றுதான் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க யாருன்னா இருக்கீங்களா? இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன் அப்படின்னு யாருனாவது? சோத்ரம். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்ப்பதில். கரங்களை தட்டி அவரை உற்சாகமாக வரவேற்போம். வெரி குட், ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். கர்த்தருக்குள்ள வந்தவங்களுக்கு அவரால் மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாகும். நீங்க தொடர்ந்து வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, இப்படிப்பட்டவர்களாய் நாம் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. இப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. எப்படிப்பட்டவர்களாக? நாம அங்க இருக்கு சர்ச்சு, அப்படியே போங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. இங்கு வருவதனால நமக்கு என்ன பலன் கிடைக்கிறதுன்னு சொன்னா, கீழ் வசனத்திலே வாசித்தோம், மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. இந்த சாஸ்திரிகளுக்கு என்ன உண்டாயிற்று? தேடி போனாங்க. என்ன போனாங்க? தேடிட்டு போனாங்க. இந்த தேவன் எங்க இருக்கிறார்? இப்படிப்பட்ட தெய்வம் பிறந்ததாக சொல்லுகிறார்களே, இவர் எப்படி இருக்கிறார், எப்படிப்பட்டவர்னு சொல்லி தேடி போனாங்க. அவர்களுக்கு சந்தோஷம் உண்டாயிற்று. இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள வந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சந்தோஷம் உண்டாகும். ஹல்லேலூயா. சோத்திரம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பாஸ்டர் சொன்னதை உங்களுக்கு ரிப்பீட் பண்றேன். ஹல்லேலூயா. சோத்திரம். நான் சுயமா இல்ல, கர்த்தருடைய ஆவினாலே பேசும்போது அதை ஏற்றுக்கொள்ளுங்க, மகிழ்ச்சியா ரிசீவ் பண்ணிக்கங்க. கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. சோத்திரம். பாருங்க, இப்படி நாம் இருக்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அந்த நட்சத்திரங்களை போலதான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் வச்சிருக்காரு. நீங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் அந்த ஸ்டார். நீங்க தான் அந்த ஸ்டார். நீங்க அந்த எப்படிப்பட்ட ஸ்டாரா இருக்கிறீங்க? தூரமா நிக்க போறீங்களா, சபைக்கு வர ஸ்டாரா? சபைக்கு வருகிற ஸ்டாரா நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. சோதரிக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னா வாசிக்கலாம். இன்னொரு காரியத்தை குறித்து பார்க்கும்போது, இன்னைக்கு இந்த ஸ்டார் எப்படிப்பட்ட ஸ்டாராக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் விரும்புகிறதுன்னு சொல்லி எஸ்தரின் புத்தகம் 4வது அதிகாரம் 13-14 வாசிக்கலாம். மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதுனால் மற்ற யூதர் தப்பக்கூடாது இருக்க, நீ தப்பா என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. வாசிக்கலாம். யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும்.
அப்போது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட ஹல்லேலூயா. உங்களுக்கு இன்னைக்கு என்ன கிடைத்திருக்குதுன்னு சொன்னா ராஜ மேன்மைங்க. ஹல்லேலூயா. என்னங்க? ராஜ மேன்மை. இதை நாம் இந்த உலகத்துல இருந்து பார்க்கும் பொழுது இதை புரிந்து கொள்ள முடியாது. நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு சொல்லி பார்த்தா ராஜ மேன்மை கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த ராஜ மேன்மைன்னு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ராஜா இருக்கிறாருன்னா அவருக்கு என்னென்ன மேன்மை இருக்கும்? அவருக்கு நல்ல உடைகள் இருக்கலாம், நல்ல பொருளாதாரங்கள். அவர் போய் யார்ட்டையும் ஹெல்ப் கேட்க மாட்டார், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஹெல்ப் கேட்க மாட்டாரு. அவருடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். அவருக்கு நிறைய ஆஸ்திகள் அந்தஸ்துகள் இருக்கலாம், அல்லது நிறைய படை வீரர்கள், அவருடைய பாதுகாப்புக்கு நிறைய படை வீரர்கள் இருக்கலாம். இதுதான் ராஜாவுக்கு உண்டான சில காரியங்கள். அப்ப ராஜ மேன்மை இந்த எஸ்தருக்கு கிடைத்ததாக பார்க்கிறோம். நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்ம எல்லாருக்கும் இந்த ராஜ மேன்மை உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க எப்படிப்பட்டவர்கள்? ஒருவேளை இன்னைக்கு சூழ்நிலையை வைத்து பார்க்கும்போது நான் கொஞ்சம் குறைவுள்ளவனா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை ராஜ மேன்மைக்காக முன் குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணிருக்காருங்க? ராஜ மேன்மைக்காக முன் குறித்திருக்கிறார். ஒருவேளை கொஞ்சம் லேட்டா வரலாம், ஒருவேளை சில ஆசீர்வாதங்கள் கொஞ்சம் லேட்டா வரலாம், சில ஆசீர்வாதங்கள் கொஞ்சம் வந்துட்டே இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனா ஒரு நாள் அந்த ஆசீர்வாதங்கள் கர்த்தர் நம்ம கரங்களில் எடுத்து வந்து கொடுத்துருவாரு. ஹல்லேலூயா. அது எப்படின்னா, சின்ன பிள்ளையா இருக்கும்போது நிறைய ஒரு இளவரசன் இருக்கான்னு வச்சுக்குவோமே, அந்த இளவரசன் போயிட்டு நிறைய பொக்கிஷத்தை கொடுத்தா அவர் வேல்யூ தெரியுமா? தெரியாது. அப்ப அந்த இளவரசன் என்ன பண்ணணும்? ஒரு நல்ல வயதுக்கு வரணும். அப்ப நல்ல வயதுக்கு நல்ல ஞானம், நன்மை தீமை அறியத்தக்க வயதுக்கு வரணும். சரி தப்புன்னு டிசிஷன் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வரணும். அப்பதான் அவங்கள்ட்ட அந்த பொருளை கொடுத்தா அது பிளஸ்ஸிங்கா இருக்கும். வர்றதுக்கு முன்னாடியே கொடுத்தா என்ன யூஸ் இருக்கும்? ஒன்றும் கிடையாது. அது போல நாமும் ஆவிலே வளரும் பொழுது, நன்மை தீமை இன்னதென்று உணர்ந்து கொள்ளும் பொழுது, ஆவிக்குரிய பிரகாரமாய் சில காரியங்களை பகுத்தறியக்கூடியவர்களாய் மாறும் பொழுது கர்த்தர் அந்த மேன்மைகள்லாம் கொண்டு வந்து கொடுத்துருவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் அதற்காக உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த எஸ்தரை குறித்து வாசிக்கும் பொழுது இந்த எஸ்தருக்கு ஒரு பெரிய ராஜ மேன்மை கிடைச்சிருச்சு. என்னங்க? பெரிய ராஜ மேன்மை கிடைச்சிருச்சு. அவங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னு கேட்டீங்கன்னா, அவங்க சாதாரணமா இருந்தாங்க. எப்படிங்க? ரொம்ப சாதாரணமா இருந்தாங்க. நான் கிறிஸ்துவுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப எப்படி இருந்தேன்? சாதாரணமா இருந்தேன். இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நான் ஒன்றுமே கிடையாது, என்னுடைய பெயருக்கு பின்னாடி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, நான் யார் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அப்பயும் ஒன்றும் சொல்றது இல்லை, ஆனா நிறைய இருக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உயர்த்துகிறார், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. இது எப்படி உண்டாகிறதுனா, நான் கிறிஸ்துவுக்கு வந்தேன், கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டேன், கிறிஸ்து சொன்னதை போல நடந்தேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும். அது மாட்டுன்னு வாழ்க்கையில் லிஃப்டில் உயர்னது தாங்க தெரியும், அது மாட்டுன்னு டாப்பில் கொண்டு வந்து நிப்பாட்டிடுச்சிங்கன்றது போல இந்த கிறிஸ்டின் லைஃப்பில் வந்தது தாங்க தெரியும். யாரும் எனக்கு அள்ளி கொடுத்துடல, ஆனால் நான் நிறைய பேருக்கு அள்ளி கொடுக்கும்படி கர்த்தரை உயர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி நம் ஒவ்வொருவரையும் உயர்த்துவார். ஹல்லேலூயா. அதுதான் தேவ திட்டம், அதுதான் ராஜ மேன்மை. ஹல்லேலூயா. நீங்க எப்படி இருந்தீங்க? இந்த எஸ்தர் எப்படி இருந்தாங்க? இந்த எஸ்தர் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாம சாதாரணமாக இருந்தாங்க. அவங்களுக்கு தாய் தகப்பன் இல்ல. மொர்தெகாய் சிறிய தகப்பன், அவங்க சித்தப்பா வீட்டில் வளர்ந்துட்டு இருந்தாங்க. இவங்க சித்தப்பா, இவங்க தாய் தகப்பன் இறந்த பிற்பாடு இவரை தன்னுடைய மகளாக ஏற்றுக்கொண்டு, அப்படி நம்ம வீட்டில் சிலர்லாம் இல்லைன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சரி நான் எடுத்துக்கிறேம்மா, நான் வளர்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரொம்ப கம்மி. முன்னாடிலாம் அப்படிலாம் நிறைய வளர்ப்பாங்க, அக்கா பிள்ளை அண்ணன் பிள்ளை அப்படின்னு வளர்ப்பாங்க. அப்போல்லாம் சூசைட் கம்மியாக இருந்துச்சு. இப்போல்லாம் யாரையும் நம்பி விட்டுட்டு போகிறது இல்லை. நமக்கு முடியல, கடன் அதிகமாயிருச்சு, இந்த உலகத்தில் நம்பி என் பிள்ளையை விட்டுட்டு போக மாட்டேன், அதனால நானும் சாகிறேன், என் பிள்ளையும் சாகட்டும், உலகத்தில் சொல்கிறேன். ஏன்னா இந்த உலகத்தில் அன்பு தணிஞ்சு போயிருச்சு. என் குழந்தைகளை இந்த உலகத்தில் என் அண்ணன் பார்க்க மாட்டான், தம்பி பார்க்க மாட்டான், அக்கா பார்க்க மாட்டான், அம்மா பார்க்க மாட்டாங்க, நான் தான் பார்க்கணும், வேற ஆள் இல்லை. என்னால் இப்போ கடன் பிரச்சனைனால முடியல, அதனால் நான் மறிக்கிறேன், என் பிள்ளைகளையும் கூட சேர்ந்து கூட்டிகிட்டு போயிடுறேன். அப்படி இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க, பேப்பரில் வாசிக்கிறோம். ஏன்னா அன்பு என்ன ஆயிடுச்சு? தணிந்து போயிடுச்சு. அப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கிறோம். ஆனால் அந்த நாட்களிலே அல்லது ஒரு 30, 40, 50 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் அப்படிலாம் யாரும் நினைக்க மாட்டாங்க. சரி போயிடுச்சா, நம்ம வீட்டில் வாடா இருடா அப்படின்னு சாதாரணமாக ஏற்றுக்கொள்ளுவாங்க. அப்படிலாம் வளர்த்தாங்க. இன்னைக்கு அப்படிலாம் இல்லை. நாட்கள் மாற 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 நான், என் மனைவி, என் பிள்ளைங்க, அப்பா அம்மா கூட உள்ள என்ட்ரி பண்ண முடியல, சகோதரர்களை என்ட்ரி பண்ண முடியல, சகோதரிகளை என்ட்ரி பண்ண முடியல, அந்த அளவுக்கு. ஆனால் ஃபேமிலி இவ்வளோதான்.
தாய் தகப்பன், நம்ம அப்பா அம்மா, பிள்ளைங்க, இதான் குடும்பம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனாலும் அதை என்ட்ரி பண்ண கூட முடியாமல் அல்லது உள்ள ஒரு விருந்தாளி மாதிரி கூட வந்துட்டு போக முடியாத அளவுக்கு இன்னைக்கு உலகம் சுருங்கி விட்டது. அது அன்பு சுருங்கி விட்டது. அல்லேலூயா. போயிட்டு போட்டோம், நம்ம காரியத்துக்குள்ளே வருவோம். பார்த்தீங்கன்னா இந்த எஸ்தர் அப்படிப்பட்ட ஒரு விசாரிப்பற்ற பெரிய அளவில் அவங்களுக்கு எந்த தேவைகளும் சந்திக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் அந்த எஸ்தர் இருந்தாங்க. அவங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்குமா? ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கணும், ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னா அவங்க சித்தப்பாட்ட போய் கேட்டிருப்பாங்க, எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறீங்களா? ஒருவேளை அவங்க சித்தப்பாட்ட இருந்தால் வாங்கி கொடுத்துருப்பாரு, இல்லாவிட்டா சரி ஒருவேளை அவருக்கு பிள்ளைங்க இருந்திருக்கலாம், அப்போ என்ன பண்ணியிருப்பாருன்னு சொல்ல முடியாது. ஆனால் அப்போ கொஞ்சம் ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்கலாம். ஏன்னா அவர்கள் இருப்பதே அடிமைத்தனத்துக்குள்ளாக தான் இருக்கிறாங்க அந்த நாட்களில். நம்ம எஸ்தர் புத்தகத்தை நிறைய வாசித்திருப்போம், அதை மேலோட்டமாக நம்ம கவனிக்கிறோம். இப்படிப்பட்ட எஸ்தர் அவங்களுக்கு எந்த ஒரு பெரிய காரியங்களும் கிடையாது. ஆனால் ஒரு நேரம் வந்தது, அந்த அகாஸ்வேரு ராஜா வஸ்தியை தள்ளின பிற்பாடு எஸ்தர் போன்ற அநேகர்களை சேர்த்து கொண்டு எப்படியாவது ஒரு ராஜாத்தியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்த போது இந்த எஸ்தரும் உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. எஸ்தரை குறித்து நிறைய நல்ல காரியங்கள், பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய நல்ல காரியங்கள் எஸ்தர் இடத்துல காணப்படும். அதை நம்ம தெரிந்து கொள்வது நல்லது. எஸ்தர் பார்த்தீங்கன்னா தனக்கு நியாயமாய் கற்பித்தவர்களில் தவிர வேற ஒன்றையும் கேட்க மாட்டாங்க. ஒரு வசனம் இருக்குது, அந்த ஏகாய் வசமாய் ஒப்புவித்த பிற்பாடு அவர்களுக்கு நியாயமாய் என்ன வேணுமோ அதை தவிர வேற ஒன்றும் கேட்க மாட்டாங்க. அப்போ நம்ம பெண்களாக இருக்கிறவங்க நியாயமாக என்ன தேவையோ அதை தான் கேட்கணும். நியாயத்தை மீறி நிறைய கேட்டே இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவார்? ராஜா தள்ளிடுவார். சரிங்களா? நமக்கு இந்த செட் ஆகாது, கம்பெனி கட்டுப்படி ஆகாது, நம்மளால் முடியாது அப்படின்னு தள்ளிடுவார். பாருங்கள், அகாஸ்வேரு ராஜாவே தள்ளிட்டாரு. நாங்கள் என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு சாதாரண நாட்கள். சரி, நாங்கள் யாரும் தள்ள முடியாது. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கொடுத்துருக்காரு, தள்ள வாய்ப்பே கிடையாது. ஆனாலும் கொஞ்சம் பார்த்து இறக்கமா, தேவைக்கு மிஞ்சி கேட்காதீங்க, அப்போ தான் ராஜாக்கு நல்லது. சரிங்களா? போயிட்டு போகுது, அந்த விஷத்தை விட்டுருவோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த எப்படிப்பட்ட எஸ்தர் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ராஜாத்தியாக மாறிட்டாங்க. இப்போ எப்படி மாறிட்டாங்க? ராஜாத்தியா மாறிட்டாங்க. இந்த ராஜாத்தியா மாறின எஸ்தர் இவங்களுக்கு இப்போ என்ன சொன்னால் என்ன வேணும் நடக்கும்? என்ன வேணாலும் நடக்கும். பாருங்க, இந்த ஒரு இப்போ என்னோட ஆஃபீஸ் இருக்குன்னு வச்சுங்க, என்னோட ஆஃபீஸில் அல்லது என்னோட இடத்துல என்னோட வீட்டுக்கு நான் ஓனர் அல்லது எப்படியோ ஒரு இது எனக்கு உரிமையாக இருக்குது. எனக்கு உரிமையாக இருக்கிறது எல்லாத்துக்குமே என்னுடைய மனைவியும் சொந்தம். அப்போ அந்த நாட்டுக்கு ராஜாவை தான், அவர் தான் ராஜானா அவங்க மனைவியும் ராணி, அவங்களுக்கும் அந்த நாடு சொந்தம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்துக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு நிறைய பணிவிடைக்காரிகள் நிறைய இருக்கிறாங்க, நிறைய ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்காங்க. ஒன்று சொன்னால் உடனே எல்லாம் பணம்லாம் ஒரு மேட்ரே இல்லை. எவ்வளோ பெரிய ராஜாவாக இருப்பாங்க, எவ்வளோ ராஜாத்தி ஆகிட்டாங்க. அதனால பணம்லாம் ஒரு மேட்ரே இல்லை. நிறைய பொண்ணு வைரம் வைடூரியம் எல்லாம் வந்து சேர்ந்துருச்சு. அப்படிப்பட்ட ஒரு தகுதியான ஸ்தானத்துக்கு கர்த்தர் இந்த மகளை கொண்டு போயிட்டாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனா ஒரு ஆபத்து வருகிறது, ஒரு பிரச்சனை வருகிறது, தன்னுடைய சொந்த ஜனங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது. அப்பதான் பார்த்து என்ன பண்றாங்க, இப்படி ஒரு ஆபத்து, ஒரு பிரச்சனை, ஒரு நெருக்கம்னு வந்த உடனே மொர்தெகாய் போய் சொல்றாரு, ஐயோ இந்த யூத ஜனங்களுக்கு ஒரு நெருக்கம் வந்துருச்சு, ஒரு பிரச்சனை வந்துருச்சு, நீ போய் கொஞ்சம் ராஜாட்ட பேசுங்க. நீங்க போய் ராஜாட்ட கொஞ்சம் பேசி இதை கொஞ்சம் மாற்ற சொல்லுங்க. இந்த சட்டத்தை போட்டாங்க, இப்படி ஒரு சட்டத்தை போட்டாங்க, இந்த ஜனங்களை எல்லாம் அழிக்கும்படி ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, நீதாம்மா ஏதாவது போய் எப்படியாவது சொல்லணும். அப்படின்னும் போது இந்த அம்மா என்ன சொல்றாங்க, நான் எப்படிங்க போக முடியும்? நான் எப்படி போக முடியும்? என்னால் முடியாதுன்ற மாதிரி. முடியாதுன்னு சொல்லலை அவங்க. முதலாவது முடியாது, திடீர்னு ராஜாட்டெல்லாம் போக முடியாது, அவர் ஏதாவது பண்ணிடுவார், பேசிடுவார் அப்படின்னு பயப்படுறாங்க. அப்புறம் இந்த அதுக்காக தான் மொர்தெகாய் ஞாபகப்படுத்துறாரு. அந்த வசனத்தை வாசிக்கலாம். மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனை இருக்குதுனால் மற்ற யூதர் தப்பக்கூடாது இருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதை நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்போது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். அல்லேலூயா. பாருங்க, மொர்தெகாய் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அம்மா இங்க பாரு, நீ ஹெல்ப் பண்ணினா ஓகே, நீ ஹெல்ப் பண்ணனா வேற யாரை கொண்டாவது கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். நீ தான் ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை, எனக்கு தேவன் தான் உதவி செய்ய போறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்கு யாருங்க உதவி செய்ய முடியும்? ஆண்டவர் தான் நமக்கு உதவி செய்ய முடியும். பட் யாரை கொண்டு உதவி செய்யறான்றது விஷயம் இருக்குது. ஆனா ராஜ மேன்மை யார் பெற்றுக்கொண்டார்களோ அவங்க விசேஷமாக உதவி செய்யணும். அப்படி தானே? ராஜ மேன்மை யார் பெற்றுக்கொண்டாங்களோ அவங்க விசேஷமாக உதவி செய்ய முடியும். அப்போ சொல்கிற தைரியமாக சொல்கிற, நீ உதவி செஞ்சாலும் செய்யலாலும் கர்த்தர் என்னை பார்த்துக்குவாரு, எங்கள் ஜனங்களை பார்த்துக்குவாரு, நீ கேர்ஃபுல்லாக இரு.
அப்படின்னு சொல்கிறார். நானும் உங்களுக்கு அதைத்தான் சொல்கிறேன். இந்த உலகத்தில் அநேக ஜனங்க வெளியில் அழிவுக்கு நேராக இருக்கிறார்கள், அநேக நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிறார்கள், இந்த தெய்வம் யார் என்று தெரியாதபடி இருக்கிறார்கள். தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, யோவான் ஸ்நானகன் போய் கேட்குறாங்க, வருவது நீதானா இல்லை இன்னொருவர் வருவ காத்திருக்க வேண்டுமா அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொல்ற அநேக காரியங்களில் ஒரு காரியம், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. அல்லேலூயா. தரித்திரட்ட சுவிசேஷம் சொல்லணும். நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா வெல்டுடா சில நேரத்தில் பார்த்து சொல்லுவோம், அவன் கேட்க மாட்டான். வசனம் என்ன சொல்லுதோ, இயேசு கிறிஸ்துவே என்ன செஞ்சாரு அதைத்தான் நம்ம செய்யணும். நம்ம மாற்றி ஆப்போசிட்டா சிலர் சொல்ல கேள்விப்படுறோம், நம்ம நல்ல வெல்டுட் பீப்புள்ஸாக சபையில் கொண்டு வரணும் பிரதர் அப்படின்வாங்க. வெல்டுட் பீப்புள்ஸ்லாம் சபையில் கொண்டு வர முடியாது. ஆனால் வர்ற பீப்புளை நம்ம வெல்டுடாக மாற்ற ஆண்டவரால் முடியும். ஹல்லேலூயா. நம்ம சபைக்குள்ளே வர்றவங்களை வெல்டுடாக மாற்ற ஆண்டவரால் முடியும். ஒரு வெல்டுட் பீப்புளை கொண்டு வந்து நம்ம சபையை வெல்டுடாக மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சபைக்குள்ளே வர்றவங்க எல்லாமே நாளைக்கு வெல்டுடு தான். ஹல்லேலூயா. காலங்களை இன்னும் உங்கள் பேப்பர் எடுத்து எழுதி வைங்க. ஒரு 10 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் திரும்பி பாருங்க வாழ்க்கையை. கிறிஸ்துக்குள்ள ஒன்றுமே இல்லாமல் வந்தவங்க இன்னைக்கு ஆசீர்வாதமா இருப்பாங்க. அநேக சாட்சிகளை கேள்விப்படுறோம். அவங்க சாப்பாட்டுக்கு இல்லாம இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எங்க வீட்டுல தான் வாடகை இருந்தாங்க, இப்பெல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க, ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டாங்க, பணக்கார ஆயிட்டாங்க. சரி, நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க அப்படியே தான் இருக்கிறோம். இது எப்படின்னா, ஒருத்தன் கிறிஸ்துக்குள்ள இருக்கும்போது அவன் ஆசீர்வாதமா மாறிக்கிட்டே இருப்பான். ஹல்லேலூயா. வளர்ந்து கொண்டே இருப்பாங்க. நீங்களும் அப்படி வளரணும். ஹல்லேலூயா. குடும்பத்தில் ஆசீர்வாதமாக வளரணும், பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம் வளரணும், நீங்களும் ஞானமாக அதை ஹேண்டில் பண்ண தெரியணும். குடும்பத்தில் வீண் செலவு பண்ணக்கூடாது, அல்லது பிரதர்ஸுங்க வீண் செலவு பண்ணக்கூடாது, கவனமாக ஹேண்டில் பண்ணணும். கர்த்தர் உங்களுக்கு அதுக்கு உதவி செய்வார். நிச்சயமா எல்லாருக்கும் உதவி செய்வார். பாருங்க, இந்த எஸ்தருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை உண்டாயிருச்சு. அதுக்கு பிற்பாடு இந்த எஸ்தர் என்ன பண்றாங்க? உட்காருங்களா, வாங்க. புதுசாக வந்தவங்களாம் ரொம்ப சந்தோஷம். வந்தவங்களுக்குலாம் கரங்களை தட்டி அவங்களை வரவேற்கலாம். ப்ளீஸ் வெல்கம் சிஸ்டர்ஸ். வாங்க 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 வாங்க. வந்தவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க அமர்றதுக்கு. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். புதிதாக வந்தவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. ரொம்ப சந்தோஷம். பரலோகத்தில் நம்முடைய பலன் மிகுதியாக இருக்கும். ஹல்லேலூயா. சோத்திரம். பாருங்க, இந்த எஸ்தர் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த எஸ்தர் அதுக்கப்புறம் சொல்றாங்க, பரவாயில்ல நான் செத்தாலும் சாகிறேன், நான் போய் என்ன பண்றேன், அவங்கள்ட்ட வேண்டுதல் பண்றேன்னு சொல்றாங்க. இது எப்ப சொல்லியிருக்கணும்? முன்னாடியே சொல்லியிருக்கணும் அவங்க. அப்ப நாம அப்படித்தான் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கிற நாம, தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம, தேவனை ஜீவனுள்ள தேவன் என்று அறிந்து கொண்டிருக்கிற நாம முன்னாடி சொல்லணும். என்ன சொல்லணும்னா, நான் போய் ஃபர்ஸ்ட் சொல்றேன், நான் ஃபர்ஸ்ட் போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லணும். இப்போ ஆண்டவருக்குள்ள இவங்க போய் வேண்டுதல் செய்ததுனால அந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க? அநேக ஜனங்கள் காக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா. அநேக ஜனங்கள் காக்கப்படும்படி இவர்கள் வேண்டுதல் செய்தாங்க. நீங்கள் எத்தனை பேருக்காக ஜெபம் பண்ணுறீங்க? சும்மா ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் தான். திரும்ப நீங்கள் என்ன திருப்பி கேட்டக்கூடாது, சரியா? இன்னைக்கு நான் தான் பாஸ்டர், அதனால் நான் மட்டும்தான் கேட்பேன், சரிங்களா? நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன், நீங்கள் எஸ்தர் மாதிரி எத்தனை பேருக்கு ஜெபம் பண்ணுறீங்க? எத்தனை பேருக்கு ஜெபம் பண்ணுறீங்க? நிறைய பேருக்கு பண்ணுறீங்க. சோத்திரம். அப்போ இந்த எஸ்தர் பகுதியில் என்ன பண்ணுறாங்க? அந்த அம்மா ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணினதுனாலே அநேக ஜனங்கள் அங்கே என்ன பண்ணாங்க? ரட்சிக்கப்பட்டாங்க, காக்கப்பட்டாங்க. இப்போ நம்முடைய பிளான் என்னன்னா, இந்த தேவனுடைய நாமத்தை தரித்திருக்கிற நாம ஜனங்களை அப்படியே என்ன பண்ணணும்? செக்யூராக ஆண்டவர்கிட்ட கொண்டு போகணும். அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஜெபிக்காம எந்த ஆத்மாவையும் விடுதலையாக்க முடியாது. ஏன்னா இந்த ஜனங்கள் அழிவுக்கு நேராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த ஜனங்களை எப்படியாவது மீட்டுக்கொள்ளுன்ற வாஞ்சை நமக்குள்ள இருக்கணும். எப்படிங்க? வாஞ்சை கொஞ்சமாவது இருக்கணும். இல்லைன்னா பரலோகத்தில் போகும்போது ஆண்டவர் திருப்பி உன்னை கேட்பாரு, நான் உனக்கு இவ்வளோ நன்மை செஞ்சேன், உன்னை இப்படி ஆசீர்வதிச்சேன், இப்படி உயர்த்தினேன், உனக்கு இவ்வளவு நன்மையெல்லாம் கொடுத்தேன், நீ எனக்காக என்ன செஞ்சேன்னு கேட்பார். ஹல்லேலூயா. சோத்திரம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த கிறிஸ்துவுக்குள்ளே வந்ததுக்கு பிற்பாடு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க யாருன்னா இருக்கீங்களா? நான் ஏசப்பாவை ஏற்றுட்டதுக்கு அப்புறம் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இல்லை எனக்கு சாப்பாட்டுக்கு இல்லை, நான் ரொம்ப வேதனைப்படுறேன் அப்படி சொல்கிறவங்க யாருன்னா இருக்குங்களா? அப்படி யாருமே இருக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த தேவன் ஒரு நாளும் ஒருவரையும் அப்படி விடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. ஒருவேளை அப்படி நாம் இருக்கிறோன்னு சொன்னால் நம்மள என்ன சரி பண்ண முடியுமோ, வண்டி ஓடலைன்னா என்னென்ன சரி பண்ணுமோ சரி பண்ணணும். வண்டி பெட்ரோல் இல்லையா, இல்லை டயர் ஏதாவது பிரச்சனையான்னு செக் பண்ணணும். அதுபோல் என்ன பிரச்சனை நம்மள்கிட்ட இருக்கோ அதை நம்ம என்ன பண்ணணும்? சரி பண்ணணும். மற்றபடி இந்த தேவனை ஏற்றுக்கொண்ட யாருமே, யாராக இருந்தாலும்,
யாராக இருந்தாலும், அதாவது இவர் அவர் அப்படிலாம் ஆண்டவருக்கு பிரிவினையே கிடையாது. யாராக இருந்தாலும் இந்த தெய்வத்தை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு ஆசீர்வாதம் தான். ஹல்லேலூயா. நன்மை தான். ஹல்லேலூயா. உயர்வு தான். ஹல்லேலூயா. போய் கேட்டு பாருங்க, அல்லது விசாரித்து பாருங்க. இதே பட்டணத்தில் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அல்லது உங்க பூர்வீகமாக நீங்கள் ஏதாவது ஒரு பட்டணத்தில் இருந்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஒருவேளை சிலர் அப்படியே இருப்பாங்க, அவங்க தவறான வழிகளில் இருப்பாங்க, அவங்க ஆண்டவரை அறியாமல் இருப்பாங்க, அதனால அவங்க மேன்மை அடைய முடியாது. சரிங்களா? இப்போ பாருங்க, இந்த எஸ்தருக்கு மேன்மை கிடைத்தது. மேன்மையை உபயோகப்படுத்தி அவங்க போய் அவங்க ராஜாட்ட மன்றாடி இந்த ஜனங்களை விடுதலை செய்தாங்க. உங்களுக்கு ஒரு ராஜ மேன்மை கிடைத்திருக்கிறது. நீங்க போய் தேவ சமூகத்தில் மன்றாடி ஜனங்களை விடுதலை ஆக்கணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் நான் அப்படி செய்வேன்னு சொல்ல முடியும் உங்களால? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்களாம் ராஜ மேன்மை பெற்றிருக்கிறீங்களா? சந்தோஷமா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னொரு பகுதியை கூட வாசித்து நேரத்தை நிறைவு செய்யலாம். 2 ராஜாக்களின் புத்தகம் 7வது அதிகாரம் 3-10. குஷ்டரோகிகளான 4 பேர் ஒளிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதினால் அங்கே சாவோம். நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம் வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோடே வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொண்டால் சாகிறோம் என்று சொல்லி சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடே எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா இராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோடே எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம் மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வந்து பட்டணத்து வாசல் காவலாளனை நோக்கி, போதுமானது. நன்றி ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த ராஜாக்கள் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ராஜாக்கள் எஸ்தரை பார்த்தோம். இப்போ இன்னொரு சம்பவம், அதே போல ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குஷ்டரோகிகள். ராஜாக்கள்னோடனே உடனே எல்லாரும் ஆமாம் நாங்கள் ராஜாக்கள் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ குஷ்டரோகிகள் யாருன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? அது நான் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இந்த குஷ்டரோகிகள் என்ன பண்ணுறாங்க, நான் அதை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன், நான் அந்த குஷ்டரோகி போல. சரிங்களா? அந்த ஒரு பிச்சைக்காரர்கள் போல. குஷ்டரோகிங்களா எங்கே இருப்பாங்க? எல்லாம் வெளியில் இருப்பாங்க, வீட்டுக்குள்ளெலாம் சேர்க்க மாட்டாங்க, எல்லாம் ரோட்டில் இருப்பாங்க, எங்கேயாவது இருப்பாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல சப்ஜெக்டில் வாசிக்கும்பொழுது என்ன ஆகிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய யுத்தம் வருது. யுத்தத்தின் நிமித்தமாக அந்த பட்டணம் அடைக்கப்பட்டிருக்கிறது, முற்றுகை போடப்பட்டிருக்கிறது. உள்ளேருந்து வெளியில் யாரும் போக முடியல. உள்ளே எல்லாரும் சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு பட்டணம் பாதுகாப்பாக இருக்கணும்னா கொஞ்சம் சாப்பாடு தான் உள்ளே இருக்கும், நிறைய சாப்பாடு இருக்காது. நமக்கு தெரியும், நிறைய நம்ம கல்ச்சரில் பார்த்துருப்போம். முற்றுகை போடப்பட்டால் முற்றுகையினால் பட்டினினால் நிறைய பேர் மறிக்க வாய்ப்பு இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாங்க. உள்ள சாப்பாடு இல்லை. இவங்க வெளியில் கொஞ்சம் பேர் என்ன பண்ணாங்க, இந்த குஷ்டரோகிகள் போல் இருந்தவங்க என்ன பண்ணுறாங்க, இனிமேல் நம்ம இங்கே இருக்க வேண்டாம், ஏன்னா இங்கேயும் சாப்பாடு இல்லை. அங்கே ஆப்போசிட்டாக ஒரு கேங் வந்திருக்கு, அந்த கேங்கிட்ட போவோம். அந்த கேங்கில் வந்து ஒருவேளை அவங்க நமக்கு சாப்பாடு கொடுத்தா கொடுக்கட்டும், சாப்பாடு கொடுக்கலன்னா கொன்று போடணும்னா போடட்டும், ஏன்னா நம்ம இங்கே பட்னியால் சாகிறத விட ஜீவன் போகிறது நல்லது. அப்படி சொல்லி ஒரு சில குஷ்டரோகிகள் அவங்க போனாங்க. இப்போ போகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் எப்படிப்பட்ட அற்புதத்தையும் செய்ய முடியும், அதிசயத்தையும் செய்ய முடியும். அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த ராஜாக்கள், இவர்களுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வந்த ராஜாக்கள் ஒரு பயங்கர சத்தம் கேட்டதுனால, பெரிய படை வீரர்கள்லாம் வர்றது போல் ஒரு எக்கோலாம் வச்சு, நிறைய எக்கோ வச்சு நிறைய சவுண்டு வச்சுன்னு வச்சிங்களேன், இங்கேயே வந்து ஒரு 1000 பேர் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷனை உருவாக்க முடியும். வெளியில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நிறைய பேர் இருப்பாங்க போட்டிருக்கு, பெரிய அப்படின்ட்டு உள்ள அப்படி வழி இருக்கும் பிரதர், உள்ளே போய் அப்படி இருக்கும் பிரதர், உள்ளே வராதவங்கள அப்படி என்னென்னா சொல்லிக்கலாம். அதுபோல் அந்த ராஜாக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, பயந்து ஓடிட்டாங்க.
இவங்க யுத்தத்துக்கு வந்தவங்க குதிரைகளில் வந்திருக்காங்க, கழுதைகளில் வந்திருக்காங்க. அந்த நாட்கள் கழுதைகள் ஓட்டுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, குதிரைகளை யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணிட்டாங்க, குதிரையை கழுதையில விட்டுட்டு ஓடிட்டானா, ஜீவன் தப்பிச்சு போயிட்டாங்க. ஆனால் இது யாருக்கு தெரியாதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பட்டணத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. எப்படிங்க, பட்டணத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அப்போ தெரியாமல் இருக்கும் போது என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தா, ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் இந்த குஷ்டரோகிகளை உபயோகப்படுத்துகிறார். இவங்க போகிறாங்க, இந்த பாளையத்துக்கு போகிறாங்க, யாருமே இல்லை. ஏதாவது நம்ம பயந்து போயிருப்பாங்க இல்லைங்களா, ஃபஸ்ட்டு போகும்போது பயந்து போயிருப்பாங்க. பயந்து போனோடனே அங்கே போய் பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது. பார்த்தா நல்ல சாப்பாடு, நல்லா ஃபஸ்ட்டு பசியில் இருப்பான். அவனுக்கு என்ன தெரியும், 1 கிலோ தங்கத்தை கொடுத்தாலும் ஐயா சாப்பிட்டு எடுத்துக்கிறேனே அப்படின்னுவான் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அப்புறம் போய் அந்த வசனத்தெல்லாம் நீங்கள் நல்லா வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் போய் எடுத்து ஒழித்து வைத்தாங்களாம். என்ன பண்ணாங்க, அங்கே இருந்த தங்கத்தெல்லாம் எடுத்து போய் ஒழிச்சு வச்சுட்டாங்க. வச்சுட்டு மறுபடியும் வந்து இன்னொரு கூடாரத்துக்குள்ளே போகிறாங்க. இப்போ பசி அடங்கிருச்சு. என்னங்க, பசி அடங்கிருச்சு. இவங்க ஒரு செக்யூர் லைஃப், தேவையான நகைகளை எடுத்து போய் ஒழிச்சு வச்சுட்டாங்க. இப்போ அவங்களுக்குள்ள ஒருத்தர் பேசிக்கிறாங்க, நாம் செய்கிறது நியாயம் அல்ல. என்னங்க, நாம் செய்கிறது நியாயம் அல்ல. உள்ள எத்தனையோ பேர் பசியில் இருக்கிறாங்க, பின்னாடி நிறைய பேர் பசியில், அவங்க ஊரில் அவங்க பட்டணத்தில் பசியில் இருக்காங்க. நம்ம போய் சொன்னால், இந்த நாள் என்ன நாள், நற்செய்தி அறிவிக்கும் நாள். நம்ம போய் சொன்னால் அவங்களும் வந்து சாப்பிடுவாங்க, அவங்களும் தேவைக்கு எடுத்துக்கிட்டு போவாங்க. ஏன்னா அது சும்மா இருக்குது, விட்டுட்டு போயிட்டாங்க. இது தெரியாமல் இருக்க போதா, விடிஞ்சிச்சுன்னா தெரிஞ்சிடும் இல்லைங்களா. விடிஞ்சதுன்னா என்ன ஆகும், எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, டே நீங்கள் மட்டும் போய் சாப்பிட்டீங்களே, சொல்லலாம்ல, நாங்களும் வந்து கொஞ்சம் சாப்பிட்ருப்போம்ல அப்படின்னு கேட்பாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், போயிட்டு உடனே சொல்லிடுவேன்னு போய் சொல்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து அந்த பாளையத்தை கொள்ளையடிச்சிட்டு போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நிம்மதியாக சாப்பிட்டு ஃப்ரீயாக இருக்காங்க. இப்போ நாம் இதில் என்ன நம்ம பங்கு, நம்ம என்னென்னா, இந்த ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன், இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டேன், இந்த கிறிஸ்துவின்குள்ளே நான் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், திருப்தியாக சாப்பிட்டேன். நான் சாப்பிடல, பசியினால் நான் கிறிஸ்துவனாக இருக்கிறேன், பசியினால் சாப்பிடாமல் இருக்கிறேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? ஊழியர்கள் தவிர்த்து. சில நேரத்தில் சில இதில் வந்து அதை விட்டுணும், அந்த சப்ஜெக்டை விட்டுணும். அது வந்து ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் உண்டானது. விசுவாசிகளாக இருக்கிறவங்களை மட்டும் கேட்குறேன். நான் பசியினால், பணம் இல்லாததுனால நான் சாப்பிடாமல் இருக்கேன்னு ஒரு விசுவாசி சொல்லவே முடியாது. ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் நடத்தவே மாட்டார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த ஜனங்கள் எப்படியாவது நன்மையை பெற்றுக்கொண்டாங்க. நம்ம பெற்றுக்கொண்ட நன்மையை வெளியில் சொல்லணுமா இல்லையா? நீங்கள் ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போகிறீங்க, நல்ல ஹோட்டல் நல்லா சாப்பிட்றீங்க, பிரதர் அந்த ஹோட்டலுக்கு போனால் நல்லா இருக்குது, நீங்களும் அந்த பக்கம் போனீங்கன்னா அங்கே சாப்பிடுங்க சொல்லுவோமா இல்லையா? ஏன், நான் பெற்ற இன்பம் பெருக வையகம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதுபோல் இந்த ஏசப்பாவை நான் ஏற்றுக்கிட்டேன், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் ஏற்றுக்கிட்டிங்கன்னா நீங்களும் நல்லா இருக்கலாம். இதை சொல்கிறதுல நமக்கு என்ன கஷ்டம்? இதில் தான் கஷ்டமா? ஏதாவது எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி ஒன்று இருக்கா? ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்குறீங்க, பிரதர் சட்டை நல்லா இருக்குது, பிரதர் கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்க பார்க்கலாம், இந்த பிரதர் எந்திரி இல்லைங்க, இந்த சட்டை நல்லா இருக்குது, இந்த சட்டை நல்லா இருக்கா இல்லையா? அப்போ ஏன் சட்டை நல்லா இல்லையான்னு நீங்கள் நினைக்கக்கூடாது, சரியா? நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இப்போ இந்த பிரதரோட சட்டை நல்லா இருக்குது, அப்புறம் அவர் கேட்பேன், பிரதர் இந்த சட்டை நல்லா இருக்குது, எங்கே வாங்கினீங்க அப்படின்னா அவர் ஏதோ ஒரு ஷாப், தேங்க்யூ பிரதர் ப்ளீஸ் உட்காருங்க. அப்போ பாருங்கள், ஏதோ ஒரு ஆஃபீஸ், இந்த கடையில் வாங்கினேன், இந்த கடையில் வாங்கினேன்னு சொல்லுவார். சொல்கிறதுனால அவருக்கு ஏதாவது நஷ்டமா? அங்கே நிறைய சட்டைங்க இருக்கும், எப்போ வேணாலும் போய் வாங்கிக்கலாம். அதுபோல் ஒரு நன்மையை சொல்கிறதுல தவறு இல்லை. அதுதான் இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். இயேசு பிறந்திருக்கிறார். அநேக ஜனங்கள், பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக, தெய்வத்தை அறிந்து கொள்ளும்படியாக ஒருத்தர் ஸ்டேட்டஸில் வச்சிருந்தார். அநேக மனிதர்கள் தெய்வமாக விரும்புகிறார்கள், மனிதர்கள் தெய்வமாக விரும்புகிறார்கள். ஆனால் ஒரே ஒரு தெய்வம் மனிதனாக விரும்புகிறார். ஹல்லேலூயா, அவர் தான் இயேசு. இயேசுனா யாருங்க? ரட்சகர், நம்ம உலக ரட்சகர். நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் விசுவாசிங்கன்னா போதும். உங்களுக்கு நிறைய சொத்து இருக்குது, உங்களுக்கே தெரியல, நீங்கள் இயேசுவை மட்டும் ஏற்றுக்குங்களேன், அதை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். உங்கள் தாத்தா நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்காரு, இல்லைங்க அவர் என் தாத்தாவே இல்லை நீங்கள் சொன்னீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாங்க அவர் தான் எங்கள் தாத்தான்னு சொன்னீங்கன்னா சொத்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து உங்களுக்காக நிறைய ஆசீர்வாதங்களை, ஐஸ்வர்யங்களை, இம்மைக்கும் மறுமைக்கும். சிலர் நிறைய சாபங்கள் இருக்கிறாங்க ஜனங்க, நமக்கு அது நிறைய தெரியறதில்லை. வெளியில் போய் சில இடங்களில் போகும்போது நிறைய கட்டுகளில் இருக்கிறாங்க, நிறைய சாபங்களில் இருக்கிறாங்க, நிறைய போராட்டங்களில் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நிறைய சொத்து சிலுவையில் இயேசு சேர்த்து வச்சிருக்காரு. இதை போய் சொல்லணும், என் பாவில் கட்டில் இருக்கிற, என் பாவில் கஷ்டப்படுற, ஏசப்பா உனக்கு இலவசமாக உனக்கு வச்சிருக்காருப்பா, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டீங்கன்னா போதும், உனக்கு இந்த ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கு வந்துடும், உன் நன்மையெல்லாம் உனக்கு வந்துடும்
அப்படின்னு சொல்றது தான் நற்செய்தி. ஹல்லேலூயா. இதை தான் இந்த பிச்சைக்காரங்க போய் சொன்னாங்க. அதாவது இந்த பிச்சைக்காரர்கள் போன்ற குஷ்டரோகிகள் போய் சொன்னாங்க. இதைத்தான் பார்த்தீங்கன்னா ஜெபித்து இந்த ஜனங்களை விடுதலை கொடுக்கும்படி எஸ்தர் சொன்னாங்க. நாமளும் அதைத்தான் சொல்ல போறோம். ஹல்லேலூயா. ஒரு வழிகாட்டி, அந்த நட்சத்திரம் எப்படி இருக்குன்னா வழிகாட்டிட்டு கிட்ட வர வரைக்கும் வழிகாட்டணும். ஒருத்தர் நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது ஒருத்தர் சொன்னார், ஒரு பாஸ்டர் சொன்னாங்க, அக்கா மாடு போகுது, எடுத்து கட்டினா கட்டு, கட்டலாம் போ. எப்படிங்க? மாடு வழியில் போயிட்டு இருக்கு, விலகி வழியை விட்டு விலகி எங்கேயோ போகுது, மாடை எடுத்து கட்டணும். அப்போ எப்படி சொல்லுவாங்க? கொஞ்சம் கட்டுமா, மாடு போகுது கொஞ்சம் சொன்னால் அவங்க ஓ மாடு ஓடுது, இதை பிடிக்கணும் கட்டணுவாங்க. ஆனால் சிலர் என்ன சொல்லுவாங்களா, மாடு போகுது கட்டினா கட்டு, கட்டலாம் போ, ஏன்னா மாடு அவங்களது இல்லைல்ல. அதை போல் நம்ம இந்த சத்தியத்தை சொல்லக்கூடாது. இந்த சத்தியத்தை எப்படி சொல்லக்கூடாது? அது போல் ஏசப்போ ஏற்றுக்க இல்லை ஏற்றுக்காத, எனக்கு என்ன சொல்ல சொன்னாங்க, சொல்லிட்டேன், சொல்லிட்டேன், ஏன் வேலை முடிஞ்சு போச்சு, ஏன் வேலை முடிஞ்சு போச்சு, அப்படி நம்ம சொல்லக்கூடாது. சரியா? கொஞ்சம் ஜெபிக்கணும், கொஞ்சமாக சொல்லுங்கள், கை காட்டுங்க, கொஞ்சமாக ஜெபிக்கணும். நிறைய கூட வேண்டாம், நம்ம நிறைய ஜெபம் பண்ண மாட்டோம்ல, எதுக்கு வேண்டாம்? நிறைய ஜெபம் பண்ணால் நிறைய ஆசீர்வாதம், கொஞ்சம் ஜெபம் பண்ணால் கொஞ்சம் ஆசீர்வாதம், நிறைய ஜெபம் பண்ணால் அப்புறம் பாஸ்ட் ஆயிடுவீங்க. சரியா? பாரம் ரொம்ப உள்ளே வந்துச்சுன்னா அது கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அப்புறம் பாஸ்ட் ஆக வேண்டியது தான். அப்புறம் அதுக்கு வேறு ட்ராக் ஆண்டவர் ரெடி பண்ணி தருவார், அந்த ட்ராக் தனியாக ஓடணும், அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. விசுவாச ட்ராக்குக்கும் அது ட்ராக்கே விசுவாச ட்ராக், முழுக்க விசுவாச ட்ராக், அது வேறு மாதிரி பாருங்கள். அப்போ கொஞ்சமாக ஜெபிக்கணும், ஒரு விசுவாசியோட வேலை இது. பாஸ்டர் செய்ய வேண்டிய வேலைன்னு சொல்லலை, பாஸ்டரும் செய்வாங்க, விசுவாசியோட வேலை, ஒவ்வொரு விசுவாசிக்கும் உண்டான வேலை. கொஞ்சமாக ஜெபிக்கணும், சத்தியத்தை சொல்லணும். சத்தியம்னா என்ன? எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, எனக்கு ஆண்டவர் என்ன நன்மை செஞ்சாரோ அதை நான் சொல்லணும். உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்து நல்லா இருக்கலாம், ஒரு குழந்தை இல்லாமல் இருந்து குழந்தை கிடச்சிருக்கலாம், திருமணம் ஆகாமல் இருந்து திருமணமாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கை நல்ல ஆசீர்வாதம் மாறி இருக்கலாம். நீங்கள் என்ன பெற்றுக்கொண்டீங்களோ பொய் சொல்லக்கூடாது. எப்போவுமே பொய் சொல்கிறது நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஆகாது. சரிங்களா? என்ன தேவன் உங்களுக்கு நன்மை செய்தாரோ அதை சொல்கிறோம், அவ்வளோதான். அதுதான் சுவிசேஷம். ஏசப்பா நன்மை செஞ்சுருக்காரு, நீங்கள் விரும்பினா உங்களுக்கும் செய்வார், நீங்கள் ஏற்றுக்கொண்டா உங்களுக்கும் செய்வார். நீங்கள் தான் கேட்கணும். சிலுவையில் 2 பேர் தொங்கிக் கொண்டு இருந்தாங்க. ஒருத்தன் சொன்னான், ஆண்டவரே என்னை நினைத்தருளுன்னா, அவன் ரட்சிக்கப்பட்டான். இன்னொருத்தர் அவன் கேட்கல, அவன் ரட்சிக்கப்படலை. இப்போ இந்த சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அவன் நினைத்தருளுங்கன்னு சொல்கிறவங்க ரட்சிக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா. அது அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் உண்டானது, யாரையும் வலுக்கட்டாயமாக நம்ம சொல்ல முடியாது. ஆனால் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. இந்த தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நிறைய பேர் சாபத்தில், கட்டுகளில், பாவத்தில் இருக்கிறாங்க. நாம் மாத்திரம் நல்லா சாப்பிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு விஷ் யூ ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கேக் வாங்கி சாப்பிட்டு அல்லது பிரியாணி ஏதோ ஒன்று நம்ம வீட்டில் என்ன பெஸ்ட்டாக இருக்குதோ சாப்பிட்டு அப்படி இருந்தோன்னு சொன்னால் ஆண்டவர் பார்ப்பார். இது நியாயம் அல்ல. வசனம் என்ன சொல்லுச்சு? இது நியாயம் அல்ல. இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள். இந்த நாள் என்ன நாள்? நற்செய்தி அறிவிக்கிற நாள். இது நியாயமா நியாயம் இல்லையா? இது நியாயமா நியாயம் இல்லையான்னு பார்த்துக்குங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யட்டும், ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். கர்த்தர் உங்களுக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுப்பாராக. தேவ ஆவியானவர் நம்மை பிரயோஜனப்படுத்துவாராக. அநேகருக்கு ஒரு வழிகாட்டியாக, ஒரு வெளிச்சமாக இருக்க நமக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறீங்களா? நான் அப்படி இருப்பேன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? நான் அப்படி இருக்க விரும்புகிறேன். இந்த கிறிஸ்மஸ் நாளில் நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், கிறிஸ்து எனக்கு செய்த நன்மைகளை நான் அநேகருக்கு சொல்லுவேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.